நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ப்ரோ நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்குறாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன், அந்த மைக்குடைய ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ, அதில் எனக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்குது, என்னென்ன விஷயங்கள் பிடிக்கல, இதை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மைக் பார்த்தீங்கன்னா Sony ECMCS3 அப்படிங்கிற ஒரு மைக். சோனி அப்படின்னாலே ஒரு குவாலிட்டியான பிராண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க குவாலிட்டியில் வந்து எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான ப்ராடக்டை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் சோனி. அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான மைக். முதல்ல இந்த மைக்குடைய அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த பாக்ஸை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ்க்குள்ளே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லையுமே இருக்கக்கூடியது தான். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் படித்து பார்த்துக்கோங்க. அது போக ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டில் மேலே பார்த்தீங்கன்னா UK வாரண்டின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து Amazon.comல வாங்கினேன், அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் Amazon.inல வாங்கினீங்க அப்படின்னா ஒருவேளை இந்தியா வாரண்டி இருக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மைக். ஸோ மைக்கை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக மைக்கை வந்து ஸ்டீரியோ மைக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட்னு 2 சேனல் மைக் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. கிளிப்பை வந்து நம்ம 360 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த மைக்கை வந்து நம்மளால் இந்த கிளிப்பை வந்து நம்மளால் 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியுது. அதனால் நம்ம எந்த டைரெக்ஷன்லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஷர்ட்டு டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணி மைக்கை வந்து மேலே வச்ச மாதிரி வச்சுக்கலாம். அது போக இந்த மைக்குடைய ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 360 டிகிரியில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம நேராக தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக இந்த மைக்குடைய கேபிளோட குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியில் மேக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப நாளைக்கு இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ரொம்ப லாங் டேர்முக்கு இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மைக்கை வந்து நான் ரெக்கார்டரில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நான் மொபைலில் கனெக்ட் பண்ணியும் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து என்னுடைய Zoom H1 ரெக்கார்டரில் இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி நான் இந்த வீடியோவுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மொத்தத்தில் இந்த மைக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லா வீடியோலுமே இந்த மைக்கை தான் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போயா மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ், எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒயர் லென்த் பார்த்தீங்கன்னா வெறும் 1.25 மீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. 1.25 மீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ் தான். 1.25 மீட்டர் லென்த்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கார்டர்லையோ இல்லை ஒரு மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணும்போது இன்னொரு மொபைலில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆடியோவை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணி இல்லை ஷூட் பண்ணுற மொபைல்லையே ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மைக்குடைய ஒயர் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்போது ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவோட குவாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இதே ஆடியோ வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மைக்கை வந்து நான் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க ஆடியோ வந்து மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ ரெக்கார்டரில் அது என்ன குவாலிட்டியில் இருக்குது, மொபைல் ஃபோனில் என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தனியாக ஒரு மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி மேட்ச் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல்லையும் ஓரளவு பெட்டரான குவாலிட்டி தான் கொடுக்குது. ரெக்கார்டரில் என்ன குவாலிட்டி இருந்ததோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. அதனால் இந்த மைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுபோக இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பாஞ்ச் எதுவும் தேவைப்படல. ஏன்னா காலர் மைக்கில் எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து தேவைப்படும். ஏன்னா அதிகமான நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக மைக்கில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் போட வேண்டியிருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் போடுறதுனால அந்த ஸ்பாஞ்சை சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மைக்கில் வந்து அதிகமான நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு ஆப்ஷனும் தேவையில்லை. அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி ஸ்பாஞ்ச் வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா நான் போயா மைக் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பாஞ்ச் அடிக்கடி எங்கேயாவது விழுந்துடும். அதுக்காகவே ஒரு 10 ஸ்பாஞ்ச் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அது போக இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட்ரிஸும் தேவையில்லை. நம்ம ரெக்கார்டரில் கனெக்ட் பண்ணாலும் சரி, மொபைலில் கனெக்ட் பண்ணாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய சார்ஜிலேருந்தே இது ஒர்க் பண்ணிக்குது. தனியாக பேட்ரிஸ் தேவையில்லை. அதே இது நான் போயா மைக் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பேட்ரின்னு ஒன்று இன்சர்ட் பண்ண வேண்டியிருந்தது. மொபைலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது பேட்டரியில் சார்ஜ் இல்லை அப்படின்னாலும் ஒர்க் பண்ணிச்சு. ஆனால் ரெக்கார்டர் இந்த மாதிரியான டிவைஸில் கனெக்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு
ஒரு பேட்டரி இன்செர்ட் பண்ண வேண்டியிருந்தது. அந்த பேட்டரி போட்டால் மட்டும்தான் அது ஒர்க் பண்ணுற மாதிரியாக இருந்தது. அடிக்கடி பேட்டரியும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது. அந்த ப்ராப்ளம் வந்து இந்த மைக்கில் கிடையாது. அவுட்டோர்லேயும் இந்த மைக் வந்து நல்ல குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுது. நாய்ஸையும் பெரிய அளவில் ரெடியூஸ் பண்ணுது. அதனால் நீங்கள் அவுட்டோரில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்டோரில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இந்த மைக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த மைக்குடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் வீடியோ பண்ணும்போது Amazon.inல வந்து $3800 இருக்குது. ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். இதே Amazon.comல பார்த்தீங்கன்னா $18 இருக்குது. அதுக்கு கஸ்டம் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு $3000 வரைக்கும் வரும். நாங்கள் வந்து Amazon.comல தான் வாங்கினோம். பட் Amazon.comல வாங்கும்போது அது வந்து வாரண்டிக்குள்ளே வரல. US UK தான் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் Amazon.inல ட்ரை பண்ணி பாருங்கள். Amazon.comல நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 month டைம் எடுத்தது. 30 days கழிச்சு தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் 30 days கழிச்சு தான் எங்கள் கையில் கிடச்சிது. ஒருவேளை Amazon.inல ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மைக்குடைய பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக இந்த மைக் வந்து ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி கொடுக்குது. ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மைக்கை வாங்கலாம். ரொம்ப நம்பி வாங்கலாம். இல்லை ப்ரோ, என்னால் அவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, $3800 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏதாவது மைக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து போயா மைக் ட்ரை பண்ணலாம். ஸோ போயா மைக்குடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வாங்கும்போதெல்லாம் அது வந்து $1000 மேலே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 800 சம்திங் அந்த மாதிரி இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகலாம். இப்போ வந்து அந்த ப்ரைஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் வாங்கிக்கலாம். ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் கரெக்டாக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், பேட்டரி மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இதை விட அதனுடைய வயர் லென்த் வந்து 20 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே ரெக்கார்ட் பண்ணலாம். அதிகமான வயர் இருக்கிறதுனாலையும் அது வந்து எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. பட் இது வந்து ரொம்ப ஹேண்ட்லியாக இருக்குது. நான் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. நீங்கள் ஒருவேளை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணணும், எனக்கு லென்த்தியான வயர் வேணும் அப்படின்னா, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொஞ்சம் ஓரளவு குவாலிட்டியான ஆடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் போயா மைக் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மைக்குடைய ஆடியோ குவாலிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்குதா? இந்த மைக் நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? இல்லைனா உங்ககிட்ட என்ன மைக் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்ன மாதிரி வீடியோ பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் மைக் பற்றின ஒரு ஐடியா கொடுக்கும். இந்த மாதிரியான பல ப்ராடக்ட்டுகளை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் டெக் பட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோட அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.